லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். The book of Ecclesiastes chapter 3 verse 11. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த நாளிலே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய தேவன் சகலவற்றையும் அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறார். ஆமென். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாத்தையும் அழகா நேர்த்தியா ஆண்டவர் அந்தந்த காலத்தில் அப்படி பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் செய்கிறார். அதுக்கு அடுத்ததாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உள்ளத்திலே உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான். மனுஷனால் என்ன பண்ண முடியல? ஆண்டவருடைய செய்கையை புரிந்து கொள்ள முடியறதில்ல. ஏன் அப்படின்னா, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறார். பிகினிங் டு எண்ட் ஆண்டவர் அழகா ஒரு கிரியை செய்கிறார். அதை நம்ம மனிதர்களாகிய நம்மளுடைய மூளைக்கு அது என்ன செய்யறதில்ல, அதை கண்டுபிடிக்க முடியல. இது எதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலங்கள் நேரங்களை குறித்து சொல்லப்படுகிறது. சீசன்ஸ் அண்ட் டைம்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு, ஒரு நேரம் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. எத்தனை காலங்களை இந்த இடத்துல பார்த்தோம்ல. இது எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது ஆமாம் உண்மையாக இருக்குது. ஆண்டவர் அப்படி தொடர்ந்து சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இந்த வசனங்களிலே அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன பார்க்குறோம்? தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து வருகிறார். நம்மளுக்கு இன்னைக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியல. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தேவன் செய்து ஆதி முதல் அந்தம் வரைக்கும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடிவதில்லை. மனுஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். என்னது இது, எப்படி ஒர்க் அவுட் ஆகும்,
இல்லை இது எப்படி, இது எனக்கு புரிஞ்சிக்க முடியலையே, இது எப்படி லாஜிக்கலாக இது எப்படி சென்ஸ் பண்ணுறது, இது எப்படி மீனிங், இதில் என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த பாதை வழியாக நடந்தது நல்லதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி இது நல்லதாக இருந்திருக்கும், எப்படி இந்த பாதை எனக்கு, இப்படி இந்த ஒரு காரியம் எனக்கு நன்மையாக இருக்கும், அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கர்த்தர் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். ஸ்கோப் ஆஃப் மேனுக்கு அது அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸுக்கு அப்பாற்பட்டதாய் கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய நேரங்கள், கர்த்தருடைய காலங்கள் அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து வருகிறார். அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறாங்க. அந்தந்த காலத்தில் அது விளங்கும். அந்த காலம் வரும்போது அதை நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ நமக்கு புரிஞ்சுக்கிட்ட முடியல. இப்போ நம்ம யோசிக்கிறோம், இந்த பாதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை, ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தின் வழியாக நான் போகணும், எனக்கு புரியலையேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. எல்லாம் அந்தந்த காலத்தில் நன்மையாய் கத்த நேர்த்தியாய் செய்கிறார். நேர்த்தி பியூட்டிஃபுல்லாக செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பசில் பீசஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், அதை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எது எங்கே வரும் ஒன்றுமே தெரியல, இது அங்கே வருமா அது அங்கே வருமா, எது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அப்பா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். சின்ன பசில்னால் பண்ணுறோம், ஒரு 300, 500, 1000 பீசஸ் பசில்லாம் நமக்கு முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். எதுவுமே சென்ஸே இல்லை, இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அந்த பசில் பீசஸ் எல்லாம் வச்ச பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு அழகாக போய் அது அமைஞ்சிருது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பசில் பீசஸ் இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அப்படி இப்படி கரெக்டாக அந்தந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் என்னென்ன செய்யணுமோ ஆண்டவர் அப்படி நேர்த்தியாக செய்துக்கிட்டே வராங்க. ஹோல் பிக்சர் எப்போ தெரியும், முடிவில் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அழகாய் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் அழகாக செய்கிறார், நேர்த்தியாக செய்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எனக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம், ஏன்னா நான் மனித மூளையை வைத்து நான் தேவ ஞானத்தை நான் நிதானிக்க பார்க்கிறேன். அது முடியாத காரியம். இந்த மனித மூளையால் கர்த்தரை என்னால் நிதானிக்க முடியாது, ஆண்டவருடைய செய்கைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனை நான் சார்ந்து கொள்வேன். ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நீங்கள் அழகாக செய்கிறீங்க, என் வாழ்க்கையை நீங்கள் அழகாக நடத்திட்டு போகிறீங்கப்பா. சில காரியம் தாமதிக்க தான் செய்து, சில ஆன்சர்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்க தான் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது ஆண்டவரே, நீர் என்னை அழகாய் நடத்துகிறீர், நேர்த்தியாய் நடத்துகிறீர். அதற்காக நன்றின்னு சொல்லி இந்த காலை வேளையில் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயரில் என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?